என்னண்டாடா அந்த பாட்டை பார்க்க உங்களுக்கு தெரியலையடா. அரசியலும் இருக்குதியா சினிமாவுக்கு வாங்கும் இல்ல அது நீங்கள் தீர்மானிக்கிற இல்லடா சரத்தை பத்தி இந்த சிரிப்பில டிரெக்டர் மயங்கினவர். கோடிக்கணக்கில் படம் எடுக்கிறாங்க. மனுஷர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் போறதுக்கு ஒரு வாகனம் எடுத்து தாராங்க இல்ல. இதுல போனா அவன் ஓமாமோ நடிக்கிறதுக்கு என்னப்பா ஊதாரு. அவன் உலக மகா நடிகன். இதை பார்த்தான்னு சொன்னா அவன் பிச்சைக்கார டைரக்டர் என்னண்டு அவன் சம்பளம் தருவானு இல்ல அவன் யோசிக்க போறான். இவனை ஹீரோவா போட்டு என்ன நடக்க போதுன்னு தெரியாம கிடக்கு. என்ன போட சொன்னா போட மாட்டார். நிற்கிறான் வரியில குறுக்காலவான். ஐயா உங்களுக்கு வீடியோ செய்யறப்பா வேற லெவல செய்வான். என்னண்டா உழைப்புகளையும் பார்க்கணும். இதை செய்வோம், இதை எடிட் பண்ணவனும் இந்த துண்டை மாட்டேன் சும்மா ட்ரப் சொல்லி சாப்பாடா இல்லையா. தமிழன்டா அவன்டா இவன்டா இவன்டா என்னடா பாட்டு பாரு தரம் தெரியுதா இல்லையே செம்மறி பாரு. நான் போடுறேன் பேர் இந்த வீடியோக்கள்ல நான் பாட்டு போடுறேன் பின்னுக்கு அந்த பாட்டுகளடா அப்போ ஒரு பிரயோசனமான பாட்டுகள். அந்த பாட்டை வேற ஒரு அமைதியா வந்து ஒரு பாட்டை வந்து பாடிட்டு உங்களுக்கு உணர்வு. இதை விட என்ன ரப் என்னடா ரப் என்ன என்ன ஆசா செய்யிருக்கேன். நான் உங்களை சந்திக்க வந்தேன். டாக்டர் வாங்க வரட்டே. ஆமாம் பாருங்க நான் சும்மா நான் இதில் ஃபோனில் ஏதாவது காய்ச்சி கொண்டிருந்தேன். செய்து போட்டீங்களோ? இல்லை நான் இதில் வீடியோ கால் காய்ச்சி கொண்டிருந்தேன். உங்களுக்கு உள் வேலையில் வழி வேலையில எல்லாம் எனக்கு என்ன ஐயா நீர் வரவே வந்துருங்கோ. என்னண்டாடா அந்த பாட்டை பார்க்க உங்களுக்கு தெரியலையடா. இவங்க குடிச்சிட்டு கூத்தாடி கிடக்க. என்னண்டாடா பாட்டு பாடுறாண்டா. இப்போ நான் போகிறேன் அமைதியா இப்படி பாட்டு வரும். இதான் சும்மா அந்த இறைச்சி பாடு இடே காவாரியலடா. உங்களுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு அந்த பாட்டடா உங்களுக்கு புலங்க இல்லையடா. இருங்க முடிஞ்சதா சார்? இல்ல இல்ல வாங்க வாங்க அடிக்கிறீங்க போல இருக்கு. செய்தான் என்னண்டா நான் இது வந்து செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் இல்லத்தானே இப்படி இருங்க செய்து கொடுத்து சரியான ஆளத்தாண்டா தோடி பிடிச்சிருக்கான். என்னடா செய்யுங்க பண்ணாவணும். சரி போறோம் நான். சரி சார் வணக்கம் சார். ஓமாம் சொல்லுங்க. நான் வீட்டாண்ட வழியா இப்படி இருக்கிறேன். மேலதானே வேற அப்பா கீழே சரத்தோட இருக்கிறேன். அப்ப நீங்க என்னன்னு சொன்னா இப்ப என்னண்டா அண்ணா உண்ட பிரச்சனை சொல்லுங்க. இங்க இருந்து வாரியில் என்னண்டா அது மாதிரி சொல்லுங்க. இப்ப அதுக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப நாங்கள் இப்ப நீங்க சில விஷயங்கள் எல்லாம் செய்கிறீங்க. இப்ப பாடகர் நேராவேன்னு சொல்லி நீங்க நிறைய செய்யறீங்க. அப்ப அதுக்கு முதல் நான் யாருன்னு சொன்னா நல்ல என்ன இப்ப என்னன்னு சொன்னா நாங்கள் ஒரு படம் கொண்டு எடுக்கிறோம் யாழ்ப்பாணத்தில. எடுத்த படம் சொல்லு ராசா. நீங்க என்ன முழு நூல படம் ஐயா. படம்ண்டா படம் தான் சட்டப்படி இருக்கும். அது இந்த டைட்டில் என்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஐயா எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன். தங்கம் தேத்தனி கொண்டு வாரி தெருவாவே கொண்டு தங்க தட்டுல வந்துருவா இல்ல. அப்ப என்னன்னு சொன்னா அப்ப அப்படி ஒரு டைட்டில் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ரெண்டு ஒரு டைட்டில்ல ஒரு படம் உண்டு செய்யறோம். அதுக்கு நாங்கள் நிறைய பேரை வந்து எடுத்துட்டோம். அப்ப நாங்க ஒரு சரியான ஒரு கேரக்டர் மாதிரி என்ன சொன்ன அந்த பைத்தியங்கள் மாதிரியான சில கேரக்டர் எடுக்கிறோம் உள்ள. இல்ல இந்த பைத்தியங்களோட தொடர்புடைய அந்த மாதிரியான ஒரு எனக்கு டைம் இல்ல. நான் ரசா பாலிமெண்டே போகணும். இல்லாட்டி எங்காண்டே வாங்கல் சும்மா கத்திய தெரிந்தானே மற்ற அவன் எல்லாம் நிக்கிறாங்க. வெள்ளச்சட்டுக்காரன் மற்ற வெள்ளவட்டிக்காரன் மற்ற
அவன் நெட்டையன் மற்றவன் குட்டையன் கிட்டையன் கனக நிக்கிறான் சும்மா தேவையில்லாம ராசா சும்மா அரசியல்ன்றோட குப்பைடா நான்டா இதுக்க விரும்பி வரே இல்ல வந்து சொல்றா உங்களடா இல்லாமடா உங்கள் இல்ல உண்டுக்க ஊர்ன கழு சரையலடா என்னன்னு சொன்னா போனாதான் சமாளிக்கலாம் ஏன்னா லீவ் எடுக்கலாம் நீ படம் எடுக்கிறான்னு சொன்னா பிரச்சனை சொல்லு நான் பெரிய நடிகர் என்ன சொல்லுங்க எல்லாருக்கும் இறைவன் அந்த கொடைய கொடுக்குறேல உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன ஒரு பாட்டு பாடுறீர்கள் சண்டை பிடிக்க தெரியும் அடுத்த அம்பு விடுறீர்கள் என்ன கராட்டியல் அது கொழிப்ப நீ இன்றைக்கு நீ வந்து நீங்க ஒரு பெரிய ஆளுண்டு வந்து நீ நாளைக்கு வந்ததுல நான் சைக்காலஜி இது செய்தான்னு சொல்றாள் இதனா பக்கம் நான் சொல்றேன் நானும் அது படிச்சேன் கராட்டி மாஸ்டர் சொல்லு நீங்க ஏதாவது கராட்டிகளை பற்றி எல்லாம் தானே நான் சொல்லுவேன் என்னடா வந்து கேட்க போறான் நீயோ கொலையனா காட்ட இல்ல அப்படி ஒரு விஷயம் இல்ல கதைக்கிறதுக்கு சார் என்னன்னு சொன்னா இப்ப நாங்க வந்து படம் எடுக்க போறோம் அப்ப அந்த படத்துக்கு நிறைய காசு போட்டு தான் எடுக்கிறோம் கோடிக்கணக்குல செலவாகுது அப்ப நீங்கள் வந்து இப்ப முதல் டாக்டரா இருந்தீங்கள் பிறகு அரசியலுக்கு வந்துட்டீங்கள் இந்த அரசியல் இந்த 5 வருஷத்தோட உங்களோட கேள்விக்குறிதான் அரசியல் இல்ல நாங்க அந்த சனத்தின் அபிப்பிராயங்களை வச்சு சொல்றோம் நீங்கள் வருவீங்களா அதுல அது நம்பிக்கை இல்ல அப்ப உங்களோட அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னா உங்களோட நடிப்பை பார்த்து உங்களோட படம் எழுதினவர் வந்து அவர் தான் வேணும் அவர் தான் இந்த கதைக்கு சரியான அவர் தான் சரியான பைத்தியமா இருக்கிறார் இந்த நடிப்பில பைத்தியமா இருக்கிறார் இப்ப பாருங்க அந்த பாடவர் மாதிரி எல்லாம் செய்து காட்டுங்க பெரிய ராசா என்ன சொல்லு இப்ப வந்தடா உழைக்கிறா கணக்கா வழி இருக்கு நான்டா பாராளுமன்றத்துல ஒரு சம்பளம் பெறுது இல்லோ இப்ப இதுகளா பெட்ரோல் அடிக்க அது இது அன்னமத்தை விளைவை கூட்டிக் கொண்டு விடாம எல்லாம் மேய்ற நல்ல இப்ப வீடு வீடா மேய்ற அதுகளுக்கு எல்லாம் நான் காசுகள் தேவைதானேடா சும்மா நிறைய 2000 உழைக்கிறாள் அப்ப எனக்கு அங்க வர காசுகள்லாம் 4.5 லட்சம் ரூபாய் காசு வரும் அதுகளை நான் அங்க வச்சுக்கொண்டு மிச்சத்தைடா நான் என்ன செய்யறேன் சும்மா ஊர்கள்ல சும்மா திரிஞ்ச திரிகிறானே உலகம் காசு கொடுக்கும் சும்மா காசு கொடுக்கான்னு என்ன நிக்கிறாள் இப்ப அதுகளுக்காக இதுன்றது இது எனக்கு ஒரு உழைப்படாதான் இப்ப என்னண்டா சொல்லிச பாட்டு பாடினா இல்லடா வேற என்னண்டா பார்த்தா ஒரு குட்டிங்க என்னடா கிடைக்கும் அதான் இப்ப நான் தான் இப்ப நாங்களடா வீட்டுல எல்லாம் பாடுபட்டு வந்தாடா அப்ப நான் வந்து இந்த பாட்டு போடுவேன் அப்பா காலத்துல இருந்து என்னென்ன நான் தெரியும் எங்க அப்பா வந்து முக்கியமான ஆள் அப்படிதானே அப்பா இப்படி இருந்தா அப்பா வந்து அந்த 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 குழுவின் ஒரு 3ஆம் இடத்துல இருந்தார் அப்புறம் நாங்களுக்கு எல்லாம் பார்த்து வந்தவன் தான்டா நான் என்ன சொல்லுங்க இப்ப நான் அது அனுமதி சினிமா அனுமதி காய்ப்பான் இப்ப என்ன சொன்னா நீங்களும் ஒரு எம்பி அதே மாதிரி இப்ப அந்த பையனுக்கு ஆதரவா சில எம்பி மேரும் அதுல போய் நிக்கணும் இல்ல போராட்டங்கள் அது இதுகள் செய்யணும் வந்து தமிழ் உணர்வு சொல்லி நீங்கள் புரியுமா நிக்கிறீங்களே நான் நிக்கிறேன் ஐயா உங்களுக்கு யாரும் அந்த சரியா செய்யணுமோ அதுக்கு எதிராக தான் நீங்க நிப்பீங்க என்ன பழக்கம் என்ன ராசா நான் படிக்கிற நேரமும் என்ன வரும் மிஞ்சா கூடான்ற என்ற யோசனை இப்ப என்னண்டா இவன் இப்ப உங்கள் பாடிக்கொண்டிருக்க இப்படியெல்லாம் அங்கிட்டு வட்டுவான் பொழுது நல்ல காசு வரும் யார் காசு கொடுக்குறான் எனக்கு அனுப்புறாலும் அவனுக்கு அனுப்ப விளைக்கிட்டா அப்புறம் நான் என்னடா அதான் ஆவண்டு பார்த்தோன்னு நிக்கிறேன் இதுதான் மெயின் பிரச்சனை எனக்கு வந்து இன்னொரு போட்டி போட்டு வளரக்கூடாது சரி அவன் லோயரா இருக்கா கூட அவன் தம்பியார் அவன் போனானோ கனடா அமெரிக்கா எல்லாம் போறான் போல நாடு அவங்களெல்லாம் போக கூடாது நான் தான் தனியும் ஒரு பெரிய ஆளா இருக்கணும் ஏன்னா காசுகள் வரணும் அதுக்கு தாண்டா இப்ப என்ன சொல்லுங்க இப்ப வந்து சனங்களும் வந்து உங்களோட நடிப்பை பார்த்துட்டு சரியா விருப்பப்பட்டு உங்களோட வீடியோ தான் இப்ப ஓடுது யாழ்ப்பாணத்துல இப்ப ஓடுது பெருக்கெடுத்து நான் நான் அடிக்காத அடி இல்லடா குடிக்காத பியர் இல்ல என்ன குடிக்க போற டீசியலோ ஒட்டாவோ அதோ இதெல்லாம் குடிக்கிறான்டா ஏண்டா உனக்கு இப்ப ரெக்கார்ட் பண்றீங்க கண் சுருண்டுதான் போய்க்கிறாங்க
அது என்னடா சும்மா நேரம் கதைக்க வராடா என்ன ஷூட்டிங்கள் அதுகள்ல வந்ததுகள் பாவிக்கல அது ஏன்டா பொம்பளை பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இப்படி நாங்க ஐடியா உங்கண்ட படம் எல்லாம் எனக்கு தேவையில்லை இல்ல நீங்க செய்ய வேணும் நீங்க கட்டாயம் செய்ய வேணும் நான் சொல்றேன் அடுத்தது உங்களுக்கு டாக்டர் தொழிலும் இருப்பது தெரியாது அடுத்தது நீங்க அரசியலும் இருப்பது தெரியாது சினிமாவுக்கு வாங்கும் இல்ல அது நீங்கள் தீர்மானிக்கிற இல்லடா சரத்தை பத்தி உந்த சிரிப்பிலா உங்களோட டிரெக்டர் மயங்கினவன் சனத்தின் விஷயமாடா நான் எல்லாம் பார்ப்பேன் சரிதானே என்னடா சும்மா ஒரு சில பேக்கடியா கண்ணு அடிச்சா தாண்டா கதைக்கலாம் பார்க்கலையே எப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்ற எனக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இவங்கள் முன்னுக்கு வர இல்லையா விருப்பம் இல்லை சும்மா அவர் அந்த பாட இந்த பாடற புதுவால் என்ன தெரியுது இப்ப நானே செய்தாட நான் போடுவேன் அதான் நீங்க செய்யறீங்களே வேறவன் அடிச்சு பிடிச்சி ஏதோ ஒன்று செய்து முன்னுக்கு வரணும் நினைச்சா நீங்க அவனை அடிச்சு உள்ள தெரியலுக்கு இல்ல அப்படி இல்ல ராசா என்ன சொல்லுவா போடா உங்கள் யுத்தம் நடந்த காலங்கள்லடா கொழும்பிலும் அங்கேயும் இங்கேயும் முழிச்சு திரிஞ்சிட்டு இப்ப வெளிநாட்டுக்கு போறாக்காடே நான் வாங்கண்டே எல்லாம் அறிஞ்சிட்டேன் நான் சும்மா அதுக்கே ராசா நான் வாங்கண்டே A to Z சகல விஷயங்களும் எடுத்து வாங்கண்டே எல்லாம் அறிஞ்சு அது எனக்கும் ஒரு பாட்டு பாடி இருக்காரு முந்தி கொஞ்சம் திட்டத்தான் செய்யறாங்க சில பேர் மெயின் பண்றேன் எனக்கட வெக்க ரோசம் முதல் ஒன்றும் இல்ல நீங்க இன்னதான் கதைச்சாலும் நான் இந்த காலத்துல அந்த கதையில போயிடுவேன் செய்யுங்கோ இப்ப என்னன்னு சொன்னா இப்ப இந்த படத்துக்குள்ள வந்து இப்ப உங்களுக்கு ஹீரோவா போடுற மாதிரிதான் ஒரு ஐடியா ஒன்று இருக்குது இதான் சொன்னேன் இப்ப நான் பார்லிமெண்ட் அது வந்து பிஸியான ஆள் எனக்கு நல்ல ஒரு சம்பளத்தை பேசி கதைச்சிங்கன்னு சொன்னா நான் சம்பளம் பிரச்சனை இல்லை ஏன்னு சொன்னா இப்ப உங்களோட அனுமதி தான் உங்களோட முக்கியம் அனுமதி தந்துட்டீங்கன்னு சொன்னா நாங்க அங்க மேலதிகமா கதைச்சு போட்டு இந்தியாவும் கொண்ட ட்ரெக்ஷன் எல்லாம் இந்தியாவில இருந்து ஒவ்வொரு 2-3 கேரக்டரை வந்து எடுக்கிறேன் பிரச்சனை இல்ல இந்த படத்தோட என்றாலும் என்ன இருக்கா முதலமைச்சரை சந்திக்கிறாங்க சிஎம் விஜய் இருக்கா சந்திக்கிறாங்க போன முறை போய் சரியா இந்தியாவில் ஒருவர் இருக்கிற அந்த நடிப்பரக்குன்னு சொல்லி அவரே நாங்கள் எடுக்கிறோம் அவரும் இல்ல அவரும் நீங்களும் அடுத்த இன்னும் 2-3 பேரை நாங்க தேடி பிடிக்கணும் கொஞ்சம் அரிதல்லோ இப்படியா நாங்கள தேடி பிடிக்கிறது அரிது அப்ப பிரச்சனை இல்லை என்ன உங்களுக்கு இல்ல ராசா எனக்கு ஒரு நாள் வீடியோ 8 மணிக்கு அப்ப நான் இங்க பாருல போய் வந்து தோடாங்குவேன் இப்ப ஷூட்டிங் நடக்கிற இடத்துல எல்லாம் நீங்கள் ஒரு செய்யல என்ன இல்ல அது முடிய எனக்கு அங்க ரூம்ல இருக்குன்னு தானே உங்களுக்கு ரூம் தான் முக்கியம் என்ன ரூம் முக்கியம் மட்டும் தானே நான் இந்த தனியா இல்ல குடிக்க அந்த மாதிரியா நான் நாளோட வருவேன் அப்ப எனக்கு வேற என்ன இதுதான் நான் வீடியோ விடுறா கொஞ்சம் அடிச்சாதான் கதைக்கல அது இல்ல அதெல்லாம் நான் சாரி போல கொஞ்சம் கெட்டப்பல போட்டுருக்கிறேன் நீங்க தொடர்றதே பெரிய விஷயம் ஒன்னும் ஜோசிக்கார சும்மா இதுல சொல்லாது சரத்தோட இருந்து இதெல்லாம் வெளியில வெளி கூட அதெல்லாம் சரி நீ போய் வா அவனுக்கு கோல் வணங்க அவள் படுத்துட்டாள் நான் எல்லாம் பாப்பேன் நீங்க வலிக்கிறவங்க நான் அடிக்கிறேன் நீங்க வீட்டுல சரத்தோட காத்தோட்டமா இல்லாத ஜுவாம இல்ல அது சரி அப்ப போய் வாங்க பாரன் டாக்டர் என்ன உனக்கு ஒரு நாளைக்கு அடிக்க